ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 156வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 155 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைபரை வந்து உன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு நீ எவ்வளவு நாள் தான் இருக்க போற அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை பார்த்த முதல் சந்திப்பிலேயே கமேன் எய்பா அப்படின்னு சொல்றப்பதான் தெரியுது அது ஒரு டிராமா ரிஹர்சல்னு சொல்லி. சொன்ன மிட்சுகி வந்து என்ன கோனன் உன்னோட ஆக்டிங்ல சுத்தமா எமோஷனே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து ஆமா, இதுக்கு முன்னாடி நான் என்ன இந்த ப்ரோக்ராம பார்த்துக்கிட்டேவா இருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து கோனனுக்கு நம்ம எய்பாவோட வில்லன் கேரக்டரா இருக்க பொட்டேட்டோவோட ரோலை கொடுத்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து நம்ம ஏன் போலீஸ் ஸ்டோரிய டிராமாவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ வந்து ஒரு நபரை துரத்திக்கிட்டே வராரு. ஸோ அந்த நபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அயூமியை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக மாடிக்கு ஓடுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அயூமியை இறக்கி விட்டுட்டு சாரிமா நான் உன்னை பயமுறுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாடிக்கு போறாரு. ஸோ அதே சமயம் சாட்டோ வந்து வேக வேகமாக மாடிக்கு போகும் பொழுது அந்த நபர் வந்து ஏணி மூலியமா பக்கத்தில் இருக்க பில்டிங்குள்ள வந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டோ வந்து அவன் நிற்கிற ரூமுக்கு பக்கத்தில் இருக்க பைப்பை பிடிச்சிட்டு அவளும் பக்கத்தில் இருக்க பில்டிங்கை வந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம டகாகி வந்துடுறான். சோனி சாட்டோ வந்து டகாகி நான் அவனை பிடிக்க போறேன், நீ இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இவனை கைது பண்ணிட்டு வந்து இருக்கும் பொழுது ரோட்ல பைக்கு காரணம் ட்ரக்கு காரணம் சண்டை போட்டுக்கு இருந்தான், அவனை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி சாட்டோ இறங்குற அந்த கேப்ல அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து இருந்தாலும் நீங்க தானே பொறுப்பு, சாட்டோ ஆன்டி கிட்ட நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ துரத்திட்டு போன அந்த நபரை காட்டுறாங்க. அவரோட பேர் வந்து கிகாசிடா. சொன்ன சாட்டோ வந்து அந்த நபரை வந்து பாத்ரூம்ல வந்து தூக்கி போடுறாங்க. சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட கை விலங்கு வந்து உடைஞ்சு போயிடுது. சொன்ன சாட்டோ வந்து வேற கை விலங்கு அவரோட ஒரு கையில மாட்டிட்டு இன்னொன்னு வந்து தன்னோட கையில மாற்றா. சோ அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ரெண்டு விலங்குக்கும் நடுவுல வந்து அந்த பாத்ரூம் பைப் இருக்குது தெரியுது. சோ ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோவை தேடி நம்ம டகாகி அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் பாய்ஸ் எல்லாருமே அந்த பில்டிங் குள்ள வராங்க. சோனே ஹைபரா வந்து இது ஆர்ட் மியூசியம் தானே, பட் ஆனா எல்லாமே காலியா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகி வந்து சாட்டோ வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. சோனே சாட்டோ வந்து டகாகி நீ உடனடியா நம்ம ஆபீஸுக்கு போய் ஸ்பேர் கீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றப்ப கிகாசிடா வந்து என்னைய நம்புங்க, நான் கண்டிப்பா என்னோட பாஸ் முரானிசிய நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து நீ சொல்றது ஏதாச்சும் நம்புற மாதிரி இருக்கா, முரானிசியோட கழுத்து நெரிக்கப்பட்டு அவங்க இறந்து போனது பாத்ரூம்ல, அதே சமயம் நீ குடிச்சிட்டு படுத்திருந்தது அவங்களோட பெட்ரூம்ல, அது போக அவங்க வீட்டு டோரு லாக்கு துணி எல்லாத்துலயும் கழுத்தை நெரிச்ச வயர்ல கூட உன்னோட கைரேகை தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கிகாசிடா வந்து ப்ளீஸ் சார் என்னோட பக்கத்துல இருக்க நியாயத்தை கொஞ்சம் கேளுங்களேன், எனக்கு என்னோட மகன் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கா, எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆகி 17 வருஷம் ஆயிடுச்சு, என்னோட மகளை நான் பார்த்துமே 17 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப என்னோட மகளுக்கு கல்யாணம்னு சொல்லி எனக்கு பத்திரிக்கை அனுப்பியிருக்காங்க சார், இந்த டைத்துல நான் என்னோட மகளை பார்க்காம இந்த கொலையை நான் எப்படி சார் பண்ணுவேன், என்னோட மக மேல சத்தியமா இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து ஆமா அவரு ரொம்ப நல்லவரு, என்னை தூக்கிட்டு போனதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து நான் உங்களை நம்புறேன் டகாகி, உனக்கு நாளைக்கு மதியத்துக்குள்ள வரையும் தான் டயம், நீ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு இவரை நீ மீட் ஆகணும், அது வரைக்கும் நாங்க இந்த பாத்ரூம்குள்ளேயே தான் இருக்க போறோம், நீ சாவி எடுக்க போறேன்னு ஆபீஸ்க்குள்ள போய் மாட்டிக்காத, அது போக நீ எக்காரந்து கொண்டோம் நம்ம டீம் மெம்பர்ஸோட கண்ணில் வந்து சிக்கிடாத, உனக்கு ஹெல்ப் பண்ண இந்த பசங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பில்டிங்கோட எம்ப்ளாயி வந்து இந்த பில்டிங் தடை செய்யப்பட்ட பில்டிங்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டகாகியோட சேர்த்து எல்லாரையும் திட்டி அனுப்பி விட்டுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிகாசிடா வந்து மேடம் டகாகி சார் இதை பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து கூட ஒரு குட்டி பையன் இருந்தானே கண்ணாடி போட்டுக்கிட்டு அவன் மேல எனக்கு அதிக அளவுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகியும் டிடெக்டிவ் பாய்ஸும் அங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்ல வந்து விசாரிக்கிறாங்க. சோ அங்க இருக்க லேடி வந்து அந்த கிகாசிடா எப்பயுமே அவனோட ஃப்ரெண்டு கிட்டாசாவை கூட தான் ட்ரிங்க் பண்ணுவான், பட் ஆனா அன்னைக்கு கிட்டாசாவா கூடயே இல்ல, அது போக கிகாசிடா
கிகாசிட்டாவோட கிட்டாசாவா ஒன்னாதான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அவர் தான் நம்மளோட முதல் சஸ்பெக்டே, டெட் பாடியை பார்த்து நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதே அவர் தான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து அவர் ட்ரிங்க் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அவர் விசாரிக்க போகும்பொழுது கிட்டாசாவா வந்து ஆல்ரெடி என்னை விசாரிச்சிட்டீங்க, தேவையில்லாம என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டிடெக்டிவ் பாய்ஸ் வந்து அந்த பார் லேடியை வந்து விசாரிச்சுக்கிருக்காங்க. ஸோ அவங்க வந்து முரானிசி வந்து டோக்கியோ ஸ்பிரிட் ஸ்ட்ரீமோட பெரிய ஃபேனா இருந்தா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜென்டா, மிட்சுகி, அயுமி 3 பேரும் வந்து எங்க அம்மா இந்நேரம் தேடுவாங்களே அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இவங்களை வச்சுட்டு நான் எப்படி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ண போறேனோ அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் ஆகாசா வந்து சினிச்சி எல்லா பசங்களோட வீட்லயும் பேசிட்டேன், எல்லாரும் என் கூட தான் தங்க போறதா நான் சொல்லிட்டேன், நான் புதுசா இன்வென்ட் பண்ண போற டிராபிக்கல் ரெயின்போக்கு என் கூட அவங்க உதவி பண்றதா நான் வீட்டுல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா முரானிசியோட ரூமை போய் செக் பண்றாங்க. சொன்ன காணன் சொல்லி எல்லா டிடெக்டிவ் பாய்ஸ் மெம்பர்ஸும் கிளவுஸை போட்டு செக் பண்ணிக்கிருக்காங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து இந்த டகாகியும் சாட்டோவும் எங்க போய் தொலைஞ்சாங்க, ஆளே காணமே அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து சார் ஒருவேளை அந்த கிகாசிடா 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருந்தா அப்படின்னு சொல்றப்ப அதே இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க மெம்பர்ஸ்ட வந்து சாட்டோவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் பொழுது சாட்டோவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிருந்த எல்லா போலீஸ் ஆபீசரும் கூட்டமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ வந்து கவலைப்படாதீங்க கிகாசிட்டா, நானும் என்னோட சின்ன வயசுல எங்க அப்பாவை இழந்திருக்கேன், அதே மாதிரி உங்க பொண்ணை நான் உங்களை இழக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து டகாகி அங்கிள் இங்க பாத்தீங்களா, இங்க இருக்க இந்த பில்லோ, ஷீட்ஸ், கர்டன்ஸ் எல்லாமே புதுசு மாதிரி இருக்கு, யாரோ இதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து அந்த பார் ஆண்டி சொன்னாங்கல்ல முரானிசிக்கு வந்து பீச் கலர் தான் பிடிக்குமா, பட் ஆனா இங்க பாருங்க கிரே கலரா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து முரானிசியோட ஃபேவரட் டீம் டோக்கியோ ஸ்பிரிட் டீமோட காலண்டர் வந்து கீழே இருக்கு, அது போக கட்டிலுக்கு கீழே இருக்க தீப்பெட்டிக்குள்ள இருக்க இந்த லெட்டரை பாருங்களேன் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அந்த லெட்டரை பாக்குறான். அது பாத்துக்கிட்டீங்கன்னா முரானிஷியோட மேரேஜ் அப்ளிகேஷன் தெரிய வருது, பட் ஆனா மாப்பிள்ளையோட பேரை வந்து அதுல மென்ஷனே பண்ணல. அதே சமயம் ஹைபரை வந்து இப்படிப்பட்ட ஒரு மழை காலத்துல கேக்டோஸை லவ் பண்ற யாருமே இப்படி தண்ணி படாம வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து இங்க பாருங்க இந்த கேக்டோஸ்ல சில முள்ளுலாம் அமுங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து இருக்க எல்லா எவிடன்ஸும் கிகாசிடா பக்கம் தான் இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி அவனை நல்லவேன்னு சொல்லி சாட்டோ கிட்ட நான் நல்ல பேர் எடுக்க போறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கு இருக்க அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. ஸோ பேலன்ஸை வந்து பார்ட் 2 வீடியோல நம்ம எண்டிங்கோட பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.